சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் இப்படி பேசலாமா அப்படிங்கிறத இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. என்னாச்சு, என்ன பேசினார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிரஞ்சீவி யார் அப்படிங்கிற சில அறியாத உண்மைகள் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, சிரஞ்சீவி அவர்கள் வந்து டோலிவுட்ல வந்து மிகப்பெரிய நடிகர், ஒரு மெகா ஸ்டார் அழைக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துள்ள ஒரு நடிகர் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவருடைய ஃபேமிலியிலேருந்து தான் பல நடிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் பல பேருக்கு தெரியும். யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இவருடைய மனைவியோட அண்ணன் மகனான அல்லு அர்ஜுன் அவர்கள், இவருடைய மகனான ராம் சரண் அவர்கள், இவருடைய அண்ணன் பசங்க சில பேர், இவருடைய அக்கா பசங்க சில பேர், அப்படி எடுத்துக்கிட்டால் பெரிய ஒரு ஃபேமிலி தான். இந்த மெகா ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு 10 நடிகர்கள் இவங்க ஃபேமிலியிலேருந்தே இருக்காங்கப்பா அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். இந்த பக்கம் எடுக்கும்போது நாகார்ஜுனா அவருடைய ஃபேமிலி, இந்த பக்கம் இருக்கும்போது ராணா டகுபதி அவருடைய ஃபேமிலி, இந்த மாதிரி ஒரு 3 குடும்பம் தான் வந்து தெலுங்கு சினிமாவை ஆட்டி படைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதில் தன் முயற்சியால் தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கால் வந்த நடிகர்கள் வெகு சிலர் தான். விரலிட்டே எண்ணிடலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரவி தேஜா அவர்கள், இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய நானி அவர்கள், இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஜய் தேவரகொண்டா அவர்கள், அப்புறம் இப்போ சில நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கவங்க இவங்க மட்டும்தான். மற்ற இருக்க எல்லா நடிகர்களுமே வந்து இந்த நிப்போட்டிசம் கிட் அப்படின்னு தான் சொல்லணும், இந்த நிப்போ கிட் அப்படின்னு தான் அழைக்கணும். ஏன்னா அவங்களுடைய தந்தையுடைய ஒரு லெகசியை வச்சு உள்ள வந்தவங்க தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. ஓகே, இந்த லெகசி, இந்த வேர்டு தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எதற்கு அப்படின்னு பார்க்கும்போது, நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் வந்து ஒரு படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. அதை ஜாலியாக சொல்ல போய் அது வந்து சர்ச்சையில் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய மேடை பேச்சுக்கு வந்து பலரும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவருடைய பேச்சில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக பேசுவார், ரொம்ப யதார்த்தமாக பேசுவார். அவர் பேச்சு கேட்கவே வந்து எல்லா தரப்பு ரசிகர்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அவரே தாழ்த்திக்கிட்டு நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுவார், படத்துலையும் சரி மேடை பேச்சிலையும் சரி. ஆனால் இங்கே பேசினது வந்து கொஞ்சம் ஆணவமாகவும் கொஞ்சம் காமெடியாகவும் பண்ணது வேற மாதிரியான போய் விழுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சிரஞ்சீவி அவர்கள் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ், தசரா படம் எடுத்த ஸ்ரீகாந்த் ஒடிலா அப்படிங்கிறவர் கூட வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. சில படங்கள் எல்லாமே ஃப்ளாப்பாக இருந்தாலும், ஒரு ஹிட்டை கொடுத்தே பல வருஷம் ஆயிருந்தாலும் இன்னுமே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நான் நடிப்பேன் அப்படிங்கிறதுக்காக. இந்த பக்கம் பார்க்கும்போது நந்தமுரி பாலகிருஷ்ணா, த பாலையா, அவர் வந்து 4 பிளாக் பஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு ஹேட்ரிக், அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிளாக் பஸ்டர் படமும் கொடுத்துருக்காரு. அடுத்து த டபுள் ஹேட்ரிக் நான் தரப்போகிறேன் அப்படின்ட்டு முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய காம்படிட்டரான இவர் வந்து ஒரு ஹிட் படங்கள்லாம் கொடுக்கும்போது இவருடைய படங்கள் வந்து ரொம்ப குறைவாக டிசாஸ்டர் ஃப்ளாப் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. சரி, நீங்கள் சும்மாவது இருக்கலாமே நடிக்காமல் அப்படிங்கிற விமர்சனம் இவரும் எழுந்துட்டு இருக்கு. மேடையில் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து 2 மகள்கள் இருக்காங்க. 2 மகள்களுக்கும் வந்து மகள்கள் மட்டும்தான் பிறந்திருக்காங்க. ஸோ நான் இவங்க கூடலாம் இருக்கும்போது ஒரு ஃபுல்லாக கேர்ள்ஸாக இருப்பாங்க, நான் எனக்கு வந்து வீட்டில் இருக்க மாதிரியே இருக்காது, எனக்கு வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஒரு வார்டன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இதோட நிப்பாட்டிட்டிங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கும் போது, என்னுடைய மகனான ராம் சரண் அவர்கிட்ட வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன், முதல் குழந்தை வந்து பெண்ணாக பிறந்துட்டாங்க, சரி 2வது குழந்தையாவது வந்து எனக்கு ஆண் பிள்ளை வேணும், ஆண் பிள்ளை பெற்றுத்தரக்கு முயற்சி பண்ணு, அப்படி இந்த ரகசியை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும், கண்டிப்பாக நீ பண்ணுற அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது வந்து நடக்காது போலையேப்பா அப்படின்னு ராம் சரண் சொன்னதாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. இங்கே தான் வந்து அவருடைய சர்ச்சையிலே சிக்கியிருக்காருன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, என் லெகசியை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் தான். ஏன்னா பவன் கல்யாண் அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க, அல்லு அர்ஜுன் அவருக்கும் ஒரு பையன் இருக்காங்க, ஜூனியர் என்டிஆர் அவர்களுக்கும் ஒரு பையன் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பசங்க இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லையே, வம்சத்தை விருத்தி பண்ணுறதுக்கான வாரிசு இல்லையே அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு அண்டர்லைன் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து ஆண் பிள்ளை தான் வேணுமா, வயிற்றில் வந்து ஆண் பிள்ளை தான் பிறக்கணுமா, என் பெண் பிள்ளைகளே பிறக்கக்கூடாதா அப்படிங்கிற சில ஃபெமினிஸ்ட் எல்லாருமே கேள்வி எழுப்பின நிலையில் பலரும் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து ஆண் பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பிரச்சனையே இல்லை, ஆனால் ஆண் பிள்ளை மட்டும்தான் வேணும், அதனால தான் உங்களுடைய வம்சம் வந்து விரக்தி அடையும், வம்சம் வந்து பெருசாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க முட்டாள்தனம். அதனால் இவர் பேசினதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. எந்த கான்ட்ரவர்சிலையும் சிக்காத, எந்த ட்ரோலையும் சிக்காத சிரஞ்சீவி அவர்களுக்கும் இந்த நிலைமையா அப்படிங்கிறத நெட்டிசன் எல்லாருமே பார்த்துட்டு வராங்க. ஆனால் சிரஞ்சீவி அவர்கள் வந்து இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அடுத்த படத்துக்கான அப்டேட் வருவதற்கான வேலையில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இவர் பேசின விஷயம் வந்து சரியா தவறா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சினிமா செய்திகள், அரசியல் செய்திகள் எல்லாமே வந்துட்டு இருக்கும். சேனல் 5 நியூஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.